தியாகம். இதன் ஆசிரியர் கு. அழகிரிசாமி அவர்கள். கோவில்பட்டி மளிகை கடை கதிரேசன் செட்டியார் காலையில் பலகாரம் சாப்பிட மணி 10 ஆகும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து சாப்பிட்ட சிரமத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். அதன்பின் கடையை நோக்கி புறப்படுவார். சரியாக 15 நிமிஷம் நடை. 10:25க்கு கடையில் வந்து உட்காருவார். கையில் கடிகாரம் கட்டாமலேயே நிமிஷக்கணக்கு தவறாமல் வருஷம் 365 நாளும் ஒரே மாதிரியாக அவர் கடைக்கு வருவதும் வீடு திரும்புவதும் இந்த காலத்து கடை சிப்பந்திகளுக்கு ஒரு அதிசயமாக இருக்கும் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. அவர் அந்த காலத்து மனுஷர். அவர் பழகிய உலகம் அவரை விட்டாலும் அவர் அதை விட தயாராக இல்லை. அன்று காலை 10:25க்கு கடைக்கு வந்தார். கடைக்குள் நுழையும் போது முகத்தை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டுமோ ஒரு குறிப்பிட்ட முறையில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வைத்து கொண்டார். இந்த முகபாவத்தின் பிரதான அம்சம் கடுகடுப்பு. பிரதானமில்லாத அம்சம் ஒரு மாதிரியான விரைப்பு. இந்த முகபாவத்தை கடையில் உட்கார்ந்திருக்கும் வரையில் எக்காரணத்தை கொண்டும் மாற்ற மாட்டார். நண்பர்களோ அந்தஸ்துமிக்க வாடிக்கையாளர்களோ வரும்போது அவர் சிரிக்கவோ புன்னகை செய்யவோ வேண்டிய அவசியம் ஏற்படும். அதையும் இந்த முகபாவத்தை மாற்றாமலேயே நிறைவேற்றி விடுவார். கடையில் வந்து உட்கார்ந்த செட்டியார் கணக்கு எழுதும் சோமசுந்தரம் பிள்ளையை ஒரு தடவை ஏறிட்டு பார்த்தாள். பிள்ளையும் அந்த வண்ணமே செய்தார். பிறகு செட்டியார் முகத்தை திருப்பி பெட்டியை திறந்து அங்கே கிடக்கும் சில்லறை காசுகளை கையால் துழவிவிட்டு கடை சிப்பந்திகளை அந்த 4 பேரையும் மொத்தமாகவும் தனித்தனியாகவும் பார்த்தார். இனி வசை புராணத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். எதை சாக்காக வைத்து கொண்டு ஆரம்பிக்கலாம் என்று ஒரு கணம் யோசித்தார். ஒரே ஒரு கணம்தான் சாக்கு கிடைத்து விட்டது. ஏண்டா தடிப்பயல்களா, நீங்கள் என்ன பரதேசிகளா சன்னியாசிகளாடா, எரும மாட்டு பயல்களா? விடிஞ்சதும் 4 வீட்டுக்கு யாசகத்துக்கு போகிற பிச்சைக்கார பயல் கூட இப்படி சாம்பலை அள்ளி பூச மாட்டேனடா. தரித்திரம் பிடிச்ச பயல்களா, நீங்கள் வந்து கடையில் நுழைஞ்சிங்களோ இல்லையோ வியாபாரம் 1க்கு பாதி படுத்து போச்சு. இன்னும் மிச்ச மீதியும் படுக்க வச்சிட போகிறீங்களாடா. இப்படி நெத்தியில் அள்ளி பூசிக்கிட்டு வந்திருக்கீங்களே சாம்பலை. கடையில் புதிதாக சேர்ந்திருந்த ஒரு சிப்பந்தி, நீங்களும் விபூதி பூசிருக்கீங்களே முதலாளி என்று கேட்டுவிட்டான். அடிச்செருப்பால நாய, வாயை திறக்கிறியா நீ? கணக்கு பிள்ளையை பார்த்து, சோட்டாலேயே அடித்து வெளியே துரத்தைவன, நமக்கு சரிபடாது. கஞ்சிக்கில்லாமல் செத்த பயல்களை இறக்கப்பட்டு கடையில் வச்சது என் முட்டாள்தனம். சோமசுந்தரம் பிள்ளை என்று செட்டியார் பொரிந்து கொண்டிருக்கும் போது கணக்கு பிள்ளை அந்த புது பையனை பார்த்து, வேலையை போய் பாரேண்டா, முதலாளிக்கிட்ட எப்படி பேசணுங்கிறது கூட தெரியலையேடா உனக்கு. போய் வேலையை பாரு என்றார். அந்த பையனுக்கு ஆத்திரம் வந்தது. போதாக்குறைக்கு மற்ற 3 பையன்களும் திரும்பிக் கொண்டு அவனை பார்த்து சிரித்தார்கள். செட்டியார் அதோடு அவனை விட்டுவிட்டார். மற்றொரு பையனை பார்த்து அஸ்திரத்தை தொடுத்தார். ஏ கழுத, உன்னதானே பருப்பில் ஒரே கல்லா கிடக்குன்னு சொன்னேனே, புடச்சி வச்சியா கழுத? புடச்சிட்டேன் முதலாளி, கல் ஒன்றும் இல்லையே. என்னடா இல்லையா? அப்போது நானா போய் சொல்கிறேன்? டேய், இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டே இருந்த செருப்படி வாங்கிக்கிட்டு தான் இந்த கடையை விட்டு போக போகிற. ஆமாம், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, வேலையை ஒழுங்காக செய்யு. சோமசுந்தரம் பிள்ளை பைய பேச்சை பார்த்தீரா? பார்த்துக்கிட்டு தானே இருக்கே. கடைக்கு வர்றவனெல்லாம் ஒருத்த பாக்கி இல்லாமல், என்ன செட்டியாரே இப்படி கல்லை போட்டிருக்கிறே பருப்புலேன்னு கேட்குறான். இவன் என்னடானா புடைச்சேன் கல்லே இல்லைங்கிறான். ஏ கழுத, நீ புடைச்சது நெசந்தானா? கேட்டதுக்கு பதில் சொல்ல, இல்லை இப்படியே கடையை விட்டு கீழே இறங்கு. சோமசுந்தரம் பிள்ளை அந்த பையனை பார்த்து, புடைச்சேன், கல்லை சுத்தமாக பொறுக்கிட்டேன் முதலாளின்னு சொன்னா என்னப்பா, நெசத்தை சொல்கிறதுக்கு என்ன என்றார். அந்த பையன் பதில் சொல்லாமல் நின்றான். செட்டியார் கடப்பயன்களை அத்தனை பேரையும் மொத்தமாக பார்த்து, போங்கல,
என் மூஞ்சில முழிக்காதீங்க. உங்களை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறதுக்கு ஒரு குத்துக்கல்ல கட்டிக்கிட்டு மாரடிக்கலாம். தொலைஞ்சு போங்கடா என்று விரட்டினார். கடைப்பயன்கள் 4வரும் உள்ளே போய்விட்டார்கள். உள்ளே போனதும் பழைய மூவரும் சிரித்தார்கள். மறு நிமிடமே செட்டியார் அவர்களை அழைத்தார். ஏண்டா, எங்கடா கூண்டோட கைலாசம் போயிட்டீங்க? உள்ளே ஜமக்காலத்தை விரிச்சு படுத்து தூங்குங்கடா, நல்லா தூங்குங்க. இங்கே வர்றவங்களுக்கு புளியும் கடுகும் நான் நிறுத்தி போடுறேன். புது பையன் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு, நீங்கள் தானே முதலாளி உள்ளே போக சொன்னீங்க, நாங்கள் எது செஞ்சாலும் குத்தமாக சொல்கிறீங்களே என்று 2 வாரங்களாக அடக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை கக்கியே விட்டான். இவன் பேசியதை கேட்டு மற்ற பையன்கள் முகத்தை திருப்பி கொண்டு சிரிக்க, செட்டியார் தம் முகத்தை இன்னும் கடுபடுக்காக வைத்து கொண்டு சோமசுந்தரம் பிள்ளையை ஏறிட்டு பார்க்க, பிள்ளை அந்த பையனை பார்த்து, ஏண்டா பேசாதன்னு உனக்கு எத்தனை தரம் சொல்கிறது? என்ன பயல்டா நீ? போய் அந்த ஈர வெங்காயத்தை மூட்டையிலிருந்து எடுத்துக்கிட்டு வா, இங்கே பொட்டியில் ஈர வெங்காயமே இல்லை என்றார். அதெல்லாம் எங்கே தெரியுது? எல்லாம் சொல்லி தான் நடக்க வேண்டியிருக்கு. ஏண்டா, சோறு திங்கிறீங்களே, அதையும் சொன்னாதான் திம்பிங்களோ? இல்லை கேட்குறேன், இப்படி அறிவு கெட்ட பயல்களாக வந்து நமக்குன்னு சேர்ந்துருக்கீங்களே, அதை சொல்லும். டேய், ஒன்னதாண்டா, அந்த முத்தையா பிள்ளை பாக்கிய கேட்டியா? அதையும் சொன்னாதான் செய்வியா? கேட்டேன் முதலாளி. கேட்டியாக்கும்? கெட்டிக்காரன்தான், கேட்டு வாங்கணும்னு தோணலையோ? பாக்கிய கொடுத்துட்டாரு என்று பெருமிதத்தோடு சொன்னான் பையன். அட, என்னமோ இவன் சாமர்த்தியதால வாங்கின மாதிரி எல்லாம் பேசுறான். கடன் வாங்கினவர் கொடுக்காமலா இருப்பாரு? முத்தையா பிள்ளை யோகியன், இவனை போல முடிச்சு மாதிரி பயலா இருப்பார்னு நினைச்சான் போல இருக்கு. அதனால தான் கொடுத்துட்டாருன்னு ரொம்ப சவாடாலா சொல்றான். ஏய், நீ எப்படிடா போய் கேட்ட? கண்டிப்பா கேட்டியா? கண்டிப்பா தான் கேட்டேன் முதலாளி. கண்டிப்பா கேட்டியா? உன்னை யாருடா அப்படி கேட்க சொன்னது? எதம் பதமாக பேசணும்னு உனக்கு எத்தனை தரம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பேசினா நாளைக்கு எவன்டா கடைக்கு வருவான்? அப்பொழுது சோமசுந்தரம் பிள்ளை குறுக்கிட்டு சமாதானமாக, முருகையா, அந்த பெரிய கணக்கு நோட்டை இப்படி எடு என்றார். செட்டியார் முருகையாவை விட்டுவிட்டார். மற்றொரு பையனை ஏறிட்டு பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் சண்முகம் பிள்ளை கடைக்கு வந்து சேர்ந்தார். அண்ணாச்சே, வாங்க வாங்க என்று அவரை வரவேற்ற செட்டியார் அந்த பையனை பார்த்து, பரதேசி, நான் உனக்கு என்ன சொன்னேன், என்னலே சொன்னேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சண்முகம் பிள்ளை பேச்சு கொடுத்தார். செட்டியாரையா, நாளைக்கு மதுரைக்கு போகிறேன் என்று தான் சொல்ல வந்த விஷயத்தை ஆரம்பித்தார். செட்டியாரும் கவனத்தை அவரிடம் திருப்பினார். அத்துடன் ஜாமான்கள் வாங்கவும் 2 பேர் வந்தார்கள். பையன்கள் சுறுசுறுப்பாக வேலையில் ஈடுபட்டார்கள். கதிரேசன் செட்டியார் எப்பொழுது பார்த்தாலும் கடை சிப்பந்திகள் மீது இப்படி சீறி விழுவதை பல வருஷங்களாக பார்த்து கொண்டு வந்தவர் சண்முகம் பிள்ளை. ஒரு நாள் கூட செட்டியார் அன்பாக ஒரு பையனை பார்த்து பேசியது இல்லை. மாதத்தில் 10 நாட்களாவது அவர் செட்டியார் கடைக்கு வந்து சிறிது நேரம் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்து விட்டு போவார். அவர் வந்துவிட்டால் கடல் பையன்களுக்கு ஒரே கொண்டாட்டம். ஏனென்றால் அவரோடு பேசிக்கொண்டிருக்கும் போது செட்டியார் சகஸ்ர நாம அர்ச்சனையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து விடுவார் என்பது அவர்களுக்கு தெரியும். செட்டியாரும் கூட அர்ச்சனையை நிறுத்துவதற்கு அதை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக கருதுவார். சோமசுந்தரம் பிள்ளை குறுக்கிட்டு கடைப்பயன்களுக்கு புத்தி சொல்ல தொடங்கவிட்டாலும் கொஞ்சம் மூச்சு விட்டு ஓய்வெடுத்து கொள்வார். பையன்களை தாம் திட்டும்போது தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்பதற்காகவே சோமசுந்தரம் பிள்ளையை அந்த 30 வருஷ காலமா தம் கடையில் கணக்கு பிள்ளையாக வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னாலும் தவறில்லை. செட்டியாரின் குண அதிசயங்கள் எல்லாம் கடைப்பயன்களுக்கு மனப்பாடம். 2 வாரங்களுக்கு முன் வந்து சேர்ந்த புது பையன் வெங்கடாஜலத்துக்கு இன்னும் முதற்பாடம் கூட சரிவர புரியவில்லை. அதனால தான் அவனுக்கு செட்டியார் திட்டும்போது உள்ளுர மனம் குமரியது. பிச்சைக்காரன், கஞ்சிக்கில்லாதவன், நாயே,
பேயே என்று எத்தனையோ இழி சொற்களை சேற்றில் தோய்த்து எடுத்து செட்டியார் வீசியிருக்கிறார். அவன் சொல்லாமல் கொள்ளாமல் கடையை விட்டு ஓடிவிடலாம் என்று நினைத்தாலும் தன் தகப்பனாரின் கண்டிப்புக்கு பயந்து இன்னும் அங்கேயே இருந்து கொண்டிருந்தான். அவனுடைய ரோஷத்தை கண்டும் செட்டியார் தங்களை திட்டுவதை கண்டும் மற்ற பையன்கள் சிரித்ததற்கு காரணம் அவர்களுக்கு மானமோ ரோஷமோ இல்லாததுதான் என்று யாராவது நினைத்தால் அதைவிட பெரிய தவறு வேறொன்றும் இருக்க முடியாது. அவர்கள் இங்கே இருந்து பழகியவர்கள். செட்டியாரின் வார்த்தைகளுக்கு பொருள் கிடையாது என்று மனப்பூர்வமாக அவர்கள் நம்பினார்கள். அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, வேறு எந்த கடையிலையும் கடை சிப்பந்திகளுக்கு கொடுக்கும் சம்பளத்தை விட இங்கே அதிக சம்பளம். தீபாவளிக்கு புது வேஷ்டி சட்டைகளுடன் ஆளுக்கு 10 ரூபாய் ரொக்கமும் கொடுப்பார் செட்டியார். கடை வேலையை தவிர தம்மை மறந்து கூட வீட்டு வேலை செய்ய சொல்ல மாட்டார். அவருடைய வீட்டுக்கு கடைப்பையன்கள் போனால் நல்ல சாப்பாடு சொல்வதும் உண்டு. எல்லாவற்றையும் விட முக்கியமாக யார் என்ன புகார் சொன்னாலும் எந்த பையனையும் வேலையிலிருந்து நீக்குவதே கிடையாது. பையன்கள் வாலிபர்களாகி கல்யாணம் செய்து கொள்ளும்போது கல்யாண செலவுக்கு ஒரு கணிசமான தொகையும் கொடுப்பது வழக்கம். அவர் கடையில் வேலை பார்த்த பையன் பெரியவனாகி தனி கடை தொடங்க நினைத்தால் அதற்கு உதவியும் செய்வார். அப்படி அவர் கை தூக்கிவிட்டு இன்று 3 பேர் இதே ஊரில் மளிகை கடைகளை லாபகரமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த ரகசியங்கள் எல்லாம் கடைப்பயன்களுக்கு தெரியும். அதனால தான் அவருடைய வசை புராணத்தை ஏதோ வழக்கொழிந்த ஒரு அந்நிய பாஷையில் இயற்றப்பட்ட காவியமாக கருதி பொதுக்கி தள்ளிவிட்டார்கள். காலையில் பையன்கள் விபூதி பூசி வந்ததை கண்டு சீறி விழுந்ததை பார்த்த புது பையன் மறுநாள் வெறும் நெற்றியோடு வந்துவிட்டான். அவ்வளோதான். நீ என்னடா செய்வனா இல்லை வேதக்காரனா? என்னடா முழிக்கிற? உன் மூஞ்சியை பார்த்தா எவன்டா கடைக்கு வருவான்? நெத்தியை சுடுகாடு மாதிரி வச்சுக்கிட்டு போய் விபூதியை எடுத்து பூசு என்று கணக்கு பிள்ளை அவனுக்கு புத்தி சொன்னார். செட்டியார் திட்டுவதை உடனே நிறுத்திவிட்டார். அன்று செண்பகவல்லி அம்மன் கோவிலில் கடைசி நாள் திருவிழா. பெரிய மேளக்கச்சேரி, வான வேடிக்கைகள் எல்லாம் ஏற்பாடாகி இருந்தன. வெளியூர் கூட்டம் தெருவெல்லாம் நிரம்பி வழிந்தது. அன்று 1 மணி நேரம் முன்னதாகவே, அதாவது 8 மணிக்கே கடையை அடைத்துவிட்டு தாமும் கோவிலுக்கு போகலாம், மற்றவர்களையும் வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்று முடிவு கட்டியிருந்தார் செட்டியார். 7:30 மணிக்கெல்லாம் சண்முகம் பிள்ளை வந்தார். செட்டியார் தம் ஓய்வு ஒழிச்சலற்ற வசை புராணத்தை நிறுத்தி, அண்ணாச்சே வாங்க என்று புன்னகையோடு அவரை வரவேற்றுவிட்டு, மதுரைக்கு நேற்று தானே போனீங்க என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். அங்கே சோழி போன காரியம் முடிஞ்சதும் திரும்ப வேண்டியது தான். இன்னைக்கு காலையில் முதல் வண்டிக்கே வந்துட்டேனே. குளித்து சாப்பிட்டேன், கொஞ்சம் அசந்து தூங்கினேன், தூங்கிவிட்டு வரேன். செட்டியார் கடிகாரத்தை பார்த்தார். மணி 7:45. இதுதான் சமயம் என்று ஆரம்பித்து விட்டார். ஏண்டா தீவிட்டி தடியன்களா? என்ன முதலாளி என்று 2 பையன்கள் ஏக காலத்தில் கேட்டார்கள். என்ன முதலாளியா? நானும் 1 மணி நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த பயக வாயை திறந்து கேட்கட்டும்னு நீங்கள் எங்கே கேட்பீங்க? உங்களுக்கு சாமி ஏது சாத்து ஏதுடா? அப்படி தெய்வ பக்தி இருந்தால் உங்கள் மூஞ்சில கொஞ்சமாச்சும் கலை இருக்குமே. அருவிக்கட்ட பயகலா, இன்னைக்கு திருநாளாச்சு, ஊரு பூராவும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுது, நாமளும் போகணும்னு ஏண்டா உங்களுக்கு தோணலை? அப்போது சண்முகம் பிள்ளை, முதலாளி சொல்லலாமே, எப்படி கடையை போட்டுட்டு சாமி பார்க்க போவாங்க? நீங்கள் சொல்கிறது நியாயம் இல்லையே செட்டியார் ஐயா என்றார். ஆமாம் அண்ணாச்சி, சாமி கும்பிடுறது கூட முதலாளியை கேட்டு தான் கும்பிடணுமா? நீங்களும் அவங்க கட்சியில் சேர்ந்து பேசுங்க என்றார் செட்டியார்.
சோமசுந்தரம் பிள்ளை பையன்களை பார்த்து கடையை அடைப்பதற்கு எல்லாவற்றையும் எடுத்து உள்ளே வைக்க சொன்னார். அவர்களும் ஜரூராக அந்த வேலையில் இறங்கினார்கள். செட்டியார் மிகவும் கவலையோடு, இந்த பயல்களோட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணி தான் வத்துது அண்ணாச்சி, சச்ச என்று சலித்து கொண்டார். சண்முகம் பிள்ளை சிரித்தார். சிறிது நேரத்தில் கடையை எடுத்து வைத்து பூட்டி முடித்ததும் பையன்கள் கோவிலுக்கு போக உத்தரவுக்காக காத்திருந்தார்கள். என்னடா, கோயிலுக்கு தானே என்று கேட்டார் செட்டியார். ஆமாம் முதலாளி, கோயிலுக்கு வெறுங்கையை வீசிக்கிட்டு தான் போக போறீங்களா? பதில் இல்லை. என்னடா நான் கேட்குறேன், பேசாம நிற்கிறீங்களே, வாயில் என்ன கொழுக்கட்டையா இருக்கு? அதற்கும் பதில் இல்லை. பாருங்க அண்ணாச்சி, வாயை திறக்கிறாங்களான்னு பாருங்க. கோயிலுக்கு போகிறதுன்னா தேங்காய் பழம் சூடமெல்லாம் கொண்டு போக வேண்டாமா? கொண்டு தான் போகணும் என்றார் சண்முகம் பிள்ளை. அதை இந்த பயல்களுக்கு தெரியுதா? பாருங்களேன். கடவுளே கடவுளே என்று தலையில் அடித்து கொண்டு, டேய் இந்தாங்கடா, ஆளுக்கு 10 ரூபா, போய் தேங்காய் பழம் வாங்கிட்டு போங்க. எங்கள் தலையில் ஏன் களிமண்ணை வச்ச சாமி, மூளையை வைக்கலேனாலும் வெள்ளை மெழுகையாவது வச்சிருக்க கூடாதான்னு சாமியை கேளுங்கடா என்று சொல்லிவிட்டு 4 பேருக்கு 4 ரூபாய்களை கொடுத்தார். பையன்கள் போய்விட்டார்கள். செட்டியார் சாவிக்கொத்தோடு வீட்டை நோக்கி நடந்தார். சாப்பிட்டு அம்பாளின் நகர்வலத்தை பார்ப்பதாக உத்தேசம். அம்பாள் கடை தெருவுக்கு வர மணி 11 ஆகிவிடும் என்பது அவருக்கு தெரியும். சண்முக பிள்ளையும் அவரும் பேசிக்கொண்டே போனார்கள். அப்பொழுது சண்முகம் பிள்ளை தாம் வெகு நாட்களாக கேட்க நினைத்ததை அன்று அப்பட்டமாக கேட்டே விட துணிந்தார். என்ன அண்ணாச்சு, உங்களை எப்போ நான் கோச்சிருக்கேன்? என்ன இப்படி கேட்குறீங்க? நமக்குள்ளே என்ன வேத்துமை? இல்லை, நீங்கள் ரொம்ப நாளாக தயால குணத்தோடு இருக்கிறீங்க. ஊருலேயும் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. கடைப்பயன்களுக்கு உங்களை போல் சம்பளம் கொடுக்குறவங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஏன் இப்படி 24 மணி நேரமும் கடைப்பயன்களை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? எப்போ வந்து பார்த்தாலும் எவனையாவது நிப்பாட்டி வச்சுட்டு புரியுறீங்களே, எதுக்கு? கொஞ்சம் அன்பா ஆதரவா இருக்கலாம்ல? அண்ணாச்சு, அன்பா ஆதரவா இல்லைன்னா நான் திட்டுவேனா? அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பயகளை நெசமாக எனக்கு பிடிக்கலனா ஒரே சொல்லல கடையை விட்டு வெளியேற்றிப்பிட்டு மறுஜோலி பார்க்க மாட்டானா சொல்லுங்க? இந்த 30 வருஷத்தில் ஒருத்தனை நான் வேலையை விட்டு போக சொல்லியிருக்கேனா? பயக விருத்திக்கு வரணும்னு தானே தொண்டை தண்ணி வச்சிக்கிட்டே இருக்கேன். கத்தி கத்தி என் உசுரும் போகுது. ஏன் கத்தணும்? நல்லபடியாக ஒரு நல்ல சொன்னால் பத்தாதா? அப்படியா சொல்கிறீங்க அண்ணாச்சி? சரிதான், நல்லபடியாக சொன்னால் பயகளுக்கு திமிரில் ஏறி போகும், உடம்பு வளையமா? அந்த காலத்தில் நான் கடப்பையனாக இருந்தப்போ எங்கள் முதலாளி பேசினதை நீங்கள் கேட்டிருக்கணும். அதில் 10ல் 1 பங்கு கூட நான் இப்போ பேசியிருக்க மாட்டேன், பேசவும் தெரியாது. அப்பேற்பட்ட முதலாளியா அவர்? என்னங்கிறீங்க? என்னை பற்றி மட்டுமா, என் தாயி தகப்பன் பாட்டன் அத்தனை பேரையும் சேர்த்து கேவலமாக பேசுவார். புழுத்த நாய் குறுக்கே போகாது. ஒரு நாள் என் மூஞ்சிலேயே 5 பழப்பொடியை தூக்கி வீசிட்டாரு. தலையை குனிஞ்சவனோ தப்பிச்சவனோ அப்படியெல்லாம் வச்சிக்கு விட போய் தான் நானும் கடைன்னு வச்சு வியாபாரம் பண்ணி இவ்வளவு காலமும் ஒருத்தன் பார்த்து ஒரு குறை சொல்கிறதுக்கு இடமில்லாமல் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வரேன். சண்முகம் பிள்ளை செட்டியாரின் வார்த்தைகளை கேட்டு சிரிக்க நினைத்தார். ஆனாலும் அப்புறம் சிரித்து கொள்ளலாம் என்று அதை அடக்கி கொண்டு, செட்டியார் ஐயா, உங்கள் மேலே தப்பு இல்லை, உங்கள் முதலாளியை சொல்லணும். உங்களுக்கு நல்லா தான் பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. செட்டியாருக்கு அவர் சொன்னது விளங்கவில்லை. அதனால் என்ன ஆனாச்சு, என்ன சொல்கிறீங்க என்று கேட்டார். உங்களை பார்க்க எனக்கு உண்மையிலேயே பாவமாக இருக்குது. இப்படி கத்துனா முதல்ல உங்கள் உடம்புக்கு ஆகுமா? செட்டியாரும் தம் நிலைமையை எண்ணி தாமே வருந்தினார். என்ன செய்யறது?
நாம் வாங்கின வரம் அப்படி. அந்த சோமசுந்தரம் பிள்ளை நடுவில் ஏதாச்சும் செய்வார், அதுதான் சாக்குன்னு கொஞ்சம் வாயை மூடுவேன். அவர் இல்லைன்னா நான் கத்தி கத்தி மூச்சே போயிருக்கோம். பயக நல்லா தலையை எடுக்கணுமேனு தான் பார்க்குறேன். அவங்க தாய் தகப்பன்மாரு என்னை நம்பி ஒப்படைச்சிருக்காங்களே. என்னமோ அண்ணாச்சி, ராத்திரி ராத்திரி வீட்டில் வந்து படுத்துக்கிட்டா நானா நினச்சி வருத்தப்பட்டுக்கிடுவேன். ஒவ்வொரு சமயம் தொண்டை கட்டிக்கிடும். பாலில் பனங்கள் கண்டும் மிளகும் போட்டு குடிப்பேன். முதலாளின்னு ஆயிட்டோம், செய்கிறத செஞ்சு தானே ஆகணும். அந்த சம்புகவல்லி புண்ணியத்தில் இது வரையிலும் உடம்புக்கு ஒன்றும் வந்து படுத்துடலை. சரி சரி, எவ்வளவு காலம்தான் உடம்பு தாங்கும்? இனிமே ஒவ்வொன்றையும் அப்படி இப்படி குறைச்சிக்கிட்டு வர வேண்டியது தான். நமக்கு பகவான் தொண்டைய என்ன வெங்கலத்திலையா படைச்சிருக்கான்? சண்முகம் பிள்ளை சிரித்து கொண்டே சொன்ன புத்திமதி நியாயமானதாகவே செட்டியாருக்கு பட்டது. ஆனாலும் அதை ஒப்புக்கொள்வது சுயநலம் என்று கருதினார். அண்ணாச்சே, நீங்கள் என்னதான் சொல்லுங்க, பயக நல்லபடியாக தலையெடுக்கணும். இவ்வளவு காலமும் இப்படி இருந்துட்டு இனி என்ன எக்கேடு கெட்டால் என்னன்னு என்னால் இருக்க முடியாது. இனிமே என்ன, வயசு 60 ஆச்சு, உசுரை வச்சிருந்து என்னத்தை சாதிச்சுக்கிற போகிறோம் என்று தியாக உணர்ச்சியோடு பேசினார். பேச்சில் ஒரு உறுதி நிறைந்திருந்தது. சண்முகம் பிள்ளை அதை பார்த்து, அப்படின்னா நித்தியபடி அர்ச்சனை நடக்கும்னு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு உறக்க சிரித்தார். செட்டியார் அவருடைய சிரிப்பை பார்த்து மிகவும் மனம் நொந்து கொண்டு, என்னமோ அண்ணாச்சி, உங்களுக்கு சிரிப்பாக இருக்கு பாருங்க. இப்போ உங்ககிட்ட சரியாக கூட பேச முடியல, தொண்டை வலிக்குது. நான் பிறந்த வேலை என்று அழமாட்டாத குறையாக சொல்லியபடி நடந்தார். முற்றும். தியாகம்